Taste the Daily. பேரிடர் காலங்களில் மக்களுக்கான உரிய குடிநீர், உணவு, உறைவிடம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத ஸ்டாலின் அரசு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். வயிற்று பசிக்காகவும் நிவாரணத்திற்காகவும் போராட வைத்த ஸ்டாலின் அரசை மக்கள் மன்னிக்கவோ மறக்கவோ மாட்டார்கள். இயல்பு நிலை திரும்பும் வரை மக்களுக்கான அனைத்து தேவைகளையும் தடையின்றி கிடைத்திட ஸ்டாலினின் திமுக அரசு உறுதி செய்ய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே அரசு மருத்துவமனையில் மின்சாரம் இல்லாததால் செல்போன் டார்ச் லைட் வெளிச்சத்தில் சிகிச்சை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மருத்துவர்கள், செவிலியர்கள் பணியில் இல்லாததால் மருத்துவமனை பெண் ஊழியரே சிகிச்சை அளித்த அவலம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள அரசு மருத்துவமனையில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் மருத்துவர்களின்றி ஊழியர்களே தலையில் தையல் போட்டு சிகிச்சை. போதிய மருத்துவர்களே இல்லாத அவல நிலைக்கு மருத்துவத்துறையை அதல பாதாளத்தில் தள்ளிய விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். மக்கள் பற்றிய சிந்தனையே இல்லாத விடியா திமுக ஆட்சியாளர்கள் உடனடியாக விழித்துக் கொண்டு தங்கள் துறைசார் பணிகளை இனியாவது கவனிக்க வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். கோழிப்பண்ணைகளில் நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை பயன்படுத்துவது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் எழுப்பிய கால்நடைத்துறை குறித்த கேள்விக்கு மத்திய அமைச்சர் பதில். விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ள நீர் வடியாததால் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றும் விடுமுறை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியின் அலட்சியத்தால் மாணவர்களின் கல்வி பாதிக்கும் அபாயம். ஈரோட்டில் 9 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட முதியவர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரையில் அரசு பள்ளி ஆசிரியர் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுப்பதாக பாதிக்கப்பட்ட மாணவி ஆட்சியரிடம் புகார். திமுக ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளதால் மாணவிகளை பள்ளிக்கு அனுப்பவே அச்சப்படும் பெற்றோர்கள். தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு படகு மூலம் கடத்தப்பட்ட 188 கிலோ கஞ்சா இலங்கை கடற்படையினரால் பறிமுதல். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்களின் கேந்திரமாக தமிழ்நாடு மாறியிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் அருகே தொழிலாளர்களை கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாக்கிய நபரிடமிருந்து 1 கிலோ 600 கிராம் கஞ்சா பறிமுதல். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே சட்டவிரோதமாக ரேஷன் அரிசி மற்றும் துவரம்பருப்பு கடத்தி சென்ற மினி லாரி சாலையோரம் கவிழ்ந்து விபத்து. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் துணையோடு ரேஷன் பொருட்கள் கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. சென்னை யானைக்கவுனி அருகே விற்பனைக்காக கடத்தி வரப்பட்ட 1 கிலோ 300 கிராம் ஓபியம் போதைப் பொருள் சிக்கியது. தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் போதைப் பொருள் புழக்கம் கட்டுக்கடங்காமல் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை ஓமந்தூரார் தோட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள விடுதியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களை 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள் ராகிங் செய்த விவகாரம்.
3 மாணவர்களை 6 மாதத்திற்கு சஸ்பெண்ட் செய்து 25,000 அபராதத்துடன் விடுதியிலிருந்து வெளியேற்றம். சென்னையை அடுத்த குன்றத்தூரில் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் ஓட்டுநர் கல்லால் அடித்து கொலை. திமுக ஆட்சியில் மதுவால் கொலை சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே ஆட்டோ டிரைவர் சரமாரியாக வெட்டி கொலை. திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் நாள்தோறும் அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் சிறுவனை தெருநாய் கடித்து குதறும் சிசிடிவி காட்சி வெளியீடு. தெருநாய்களை கட்டுப்படுத்தாமல் மாவட்ட நிர்வாகம் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. விக்கிரவாண்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை வெள்ளம் சூழ்ந்ததன் காரணமாக 2000த்திற்கும் மேற்பட்ட தானிய மூட்டைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் விவசாயிகள் கவலை. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு உரிய நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் வலியுறுத்தல். இது எந்த விதமான ஒரு சூழ்நிலையும் அவருக்கு சரியான முறையில் எந்த இதுவும் வரல, எல்லாம் பாழாகி போயிருக்குது. உடனே நிர்வாகம் ஏதாவது பண்ணி எங்களுக்கு நல்ல நிவாரணம் பண்ணி இல்லை இன்சூரன்ஸ் பண்ணி அவங்களை காவல் பண்ணி விடணும். இல்லைன்னா எங்களால் ஒன்றும் வாய்ப்பே இல்லை. நாங்கள் இன்னைக்கு வியாபாரம் அனைத்து பேர் உயிர் விட்டுக்கிற நிலைமையில் இருக்கிறோம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசிற்கு எதிராக விழுப்புரம் மாவட்டத்தில் வெடித்தது மக்களின் போராட்டம். ஸ்டாலின், உதயநிதி, பொன்முடி, ஏவ, வேலு என அடுத்தடுத்து மக்களிடம் சிக்கிக் கொண்டு திணறும் திராவிட மாடல். தருமபுரி மாவட்டம் விநாயகபுரம் அருகே தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்ட நிலையில் ஆபத்தான முறையில் ஆற்றை கடக்கும் பொதுமக்கள். மேம்பாலம் கட்டித்தர பல முறை கோரிக்கை விடுத்தும் ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் தனியார் பள்ளி வளாகத்தில் இருந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் சான்றிதழ்கள் மழைநீரில் நனைந்து சேதம். மழை வெள்ளத்தால் சேதமடைந்த சான்றிதழ்களை மீண்டும் வழங்க பள்ளிக் கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தல். பணி நிரந்தரம் கேட்க மாட்டோம் என்ற உத்தரவாதம் அளித்தால் மட்டுமே நவம்பர் மாதத்திற்கான ஊதியம் தரப்படும் என சுற்றறிக்கை வெளியிட்ட அண்ணா பல்கலைக்கழகம். பணி நிரந்தரம் என்ற தேர்தல் வாக்குறுதியை காற்றில் பறக்க விட்டுவிட்டு ஸ்டாலின் அரசு வயிற்றில் அடிப்பதாக தற்காலிக பணியாளர்கள் வேதனை. வேலூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த ஜீப் தடுப்புச் சுவர் மற்றும் லாரியின் மீது மோதி விபத்து.
சென்னை மணலியைச் சேர்ந்த மாலிக் பாஷா உட்பட 3 பேர் உயிரிழந்த பரிதாபம். சென்னை மாநகராட்சி 677 கோடி ரூபாய் மின்கட்டணம் நிலுவை உள்ள நிலையில் 70 கோடி ரூபாய் மட்டுமே நிலுவை வைத்திருப்பதாக விளக்கம் அளித்துள்ள சென்னை மாநகராட்சி. அப்படியென்றால் 620 கோடி ரூபாயை யார் கணக்கில் வரவு வைக்கப்படும் என மக்கள் கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே 2 வயது குழந்தையை தாக்கி துன்புறுத்திய கொடூர தந்தை. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையின் பிடியிலிருந்து கொடூர தந்தை தப்பி ஓட்டம். சூரியனின் ஒளிவட்ட பாதையை ஆய்வு செய்வதற்கான PSLV C-59 ராக்கெட் இன்று விண்ணில் ஏவப்படும். இன்று மாலை 4:12 மணிக்கு PSLV C-59 ராக்கெட் மூலம் புரோபா 3 என்ற 2 செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்படும் என அறிவிப்பு. பஞ்சாப் அமிர்தசரஸ் பொற்கோயிலில் பஞ்சாப் முன்னாள் துணை முதல்வரும் சிரோன்மணி அகாலி தளம் கட்சியின் தலைவருமான சுக்பீர் சிங் பாதலை நோக்கி துப்பாக்கிச் சூடு. அடையாளம் தெரியாத நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார் சுக்பீர் சிங் பாதல். हो सकती थी लेकिन सुखबीर सिंह बातें लगातार ही हो सकती थी लेकिन सुखबीर सिंह बातें लगातार ही गोली मारन की कोशिश जी है की गई है। सुखबीर सिंह बादल गोली मारन की कोशिश जी है।